லூலி தனது கண்களை மூடிக்கொண்டு ஒரு நிமிடம் யோசித்தான். வெளிநாடுகளில் விரிவாக்கம் செய்வது என்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல. அங்கே எதிர்பாராத சிக்கல்களும் எதிர்ப்புகளும் வரக்கூடும் என்பதை அவன் அறிந்திருந்தான். அவன் தனது மாளிகையின் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தான். அங்கே ஜாங் புதிய ஆட்களுக்கு கடுமையான சண்டை பயிற்சிகளை அளித்துக் கொண்டிருந்தார். லூலியின் முகத்தில் ஒரு மெல்லிய பெருமிதம் தோன்றியது. என்னிடம் திறமையான மற்றும் தகுதியுள்ள நபர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் என்று அவன் தனக்குள் நினைத்து கொண்டான். அதே நேரத்தில் டாங் மற்றும் வைன் ஆகியோர் ஒரு குழுவாக இணைந்து ஆவணங்களையும் திட்டங்களையும் கையாளுவதை கவனித்தான். வைன் போன்ற ஒரு விசுவாசமான மற்றும் கூர்மையான உதவியாளர் தன்னுடன் இருப்பது அவனுக்கு பெரும் பலத்தை தந்தது. மாளிகையின் மற்றொரு பகுதியில் பாங் மற்றும் ராபர்ட் ஆகிய இருவருக்கும் இடையே அடிக்கடி ஏற்படும் மோதல்களை லூலி கவனித்தான். அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் இல்லை என்பதை காட்டும் அந்த சண்டைகளை யானு மிகுந்த ரசனையுடன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். லூலி அந்த போராட்டங்களை உற்று பார்த்தபடி, இந்த வெடிக்கும் தன்மையுள்ள ஆற்றல்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து செயல்படத் தொடங்குவது வெறும் காலத்தின் கையில்தான் இருக்கிறது என்று எண்ணினான். நித்தியத்துவ கிளப்பின் அபரிமிதமான வளர்ச்சி குறித்து சிந்தித்தபடி லூலி தனது அலுவலகத்தின் பிரம்மாண்டமான ஜன்னலுக்கு முன்னால் கைகளை தலைக்கு பின்னால் கட்டிக்கொண்டு நின்றார். ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை அவர் உருவாக்கிவிட்ட போதிலும் ஒரு கசப்பான உண்மை அவர் மனதை உறுத்தியது. காலம், அதுதான் இப்போது என்னிடம் மிக குறைவாக இருக்கிறது என்று அவர் எரிச்சலுடன் எண்ணினார். அவர் தனது உள்ளங்கையில் தங்கச் சங்கிலியால் இணைக்கப்பட்ட ஒரு பக்கெட் வாட்சை எடுத்தார். அதன் உள்ளே ஓடிக்கொண்டிருக்கும் முட்களை உற்று பார்த்தபோது ஒரு மின்னல் போன்ற சிந்தனை அவர் தலையில் உதித்தது. நான் மீண்டும் விற்கத் தொடங்க வேண்டும் என்று அவர் தனக்குள் சொல்லிக் கொண்டார். தனது ஆயுள் இருப்பை மீண்டும் நிரப்புவதற்கு இது ஒன்றே வழி என்பதை அவர் உணர்ந்தார். ஜன்னலுக்கு வெளியில் இரவு நேரத்து நகரத்து வீதிகள் விதவிதமான வண்ண விளக்குகளால் ஜொலித்துக் கொண்டிருந்தன. அந்த ஒளியில் ஆயிரக்கணக்கான மக்கள். இரவு நேர கிளப்பின் வாசலில் மக்கள் கூட்டம் அலைமோதிக் கொண்டிருந்தது. அந்த சலசலப்புக்கு சற்று தள்ளி ஒரு இளம்பெண் நின்று கொண்டிருந்தாள். அவள் ஒரு குட்டையான சட்டை மற்றும் மேலங்கி அணிந்திருந்தாள். தனது கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு தரையை பார்த்து எரிச்சலுடன் தனக்குள் பேசிக்கொண்டாள். நான் எவ்வளவு முட்டாள்! இப்படி ஒரு ஏமாற்றுக்காரனிடம் ஏமாந்து போயிருக்கக்கூடாதே என்று அவள் ஆத்திரத்துடன் முணுமுணுத்தாள். அவள் எதிர்பார்த்த நபர் வரப்போவதில்லை என்பது அவளுக்கு புரிந்துவிட்டது. அவளது உதடுகள் கோபத்தில் துடித்தன. அந்த மோசடிக்காரனால் ஏற்பட்ட பண பிரச்சனைகளும் அடைக்கப்படாத கணக்குகளும் மட்டும் இல்லாவிட்டால் நான் ஏன் என்று இந்த இடத்திற்கு வரப்போகிறேன் என்று வருந்தினாள். அவளை கடந்து செல்லும் ஆண்கள் அவளை ஒரு கேவலமான பார்வையுடன் உற்று பார்த்தனர். அவர்களின் பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் அவள் கண்களை மூடிக்கொண்டாள். அப்போது அவளுக்கு தெரியாது, அந்த கூட்டத்தின் நடுவில் அவளது ஒவ்வொரு அசைவையும் ஒரு ஜோடி கண்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றன என்று. அது வேறு யாருமல்ல, தனது கால இருப்பை நிரப்ப புதிய இலக்கை தேடி வந்த லூலிதான். நான் இங்கே ஒரு முட்டாளைப் போல நின்று கொண்டிருக்கிறேன் என்று ஜாங் ஜிங்ஜிங் தனக்குள் சலித்து கொண்டாள். அப்போது பக்கவாட்டில் காலடி சத்தம் கேட்டது. அவள் ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டுவிட்டு, வேறு வழியில்லை, பணத்திற்காக நான் பல வேலைகளை சேர்த்துதான் செய்ய வேண்டியிருக்கும் போலிருக்கிறது என்று முணுமுணுத்தாள். யாரோ அவளது பெயரை அழைக்கவே எந்த உற்சாகமுமின்றி அவள் திரும்பி பார்த்தாள். அங்கே லூலி நின்று கொண்டிருந்தார். தனது கட்டமிட்ட கோட்டின் பைகளில் கைகளை இட்டுக்கொண்டு நிதானமாக அவளை நெருங்கினார். காக்க வைத்ததற்கு என்னை மன்னித்து விடுங்கள் என்று லூலி மிகவும் நாகரிகமாக சொன்னார். ஜிங்ஜிங் தனது கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு மிகுந்த சந்தேகத்துடன் அவரை உற்று பார்த்தாள். உங்களுக்கு என் பெயர் எப்படி தெரியும் என்று அவள் நேரடியாக கேட்டாள். லூலி தனது உதட்டின் ஒரு ஓரத்தை உயர்த்தி அந்த தந்திரமான புன்னகையுடன் அவளை பார்த்தார். அந்த பார்வையில் ஒருவித அதிகாரமும் இரகசியமும் கலந்திருந்தது. லூலி தனது கைபேசியை உயர்த்தி காட்டினார். ஏற்கனவே அவளுக்கு வந்த அந்த குறுஞ்செய்தியை மறைமுகமாக சுட்டிக்காட்டிய அவர், உங்களை சந்திக்கத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று அமைதியாக கூறினார். அவரை உற்று பார்த்த ஜிங்ஜிங் லூலியின் வசீகரமான தோற்றத்தைக் கண்டு சற்றே திகைத்து போனாள். இவர் மிகவும் அழகாக இருக்கிறார் என்று அவளது மனது ரகசியமாக குறிப்பெடுத்தது. அந்த சங்கடம் அவளது முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. லூலி தனது முகத்தில் ஒரு வஞ்சகமான புன்னகையை வரவழைத்துக் கொண்டு நேரடியாக விஷயத்திற்கு வந்தார். உன்னுடைய நேரத்தை எனக்கு விற்கப் போகிறாயா இல்லையா என்று ஏற்கனவே முடிவெடுத்து விட்டாயா என்று கேட்டார். லூலியின் அழகால் கவரப்பட்ட அந்த பெண் அவர் எதை கேட்கிறார் என்பதை சரியாக புரிந்து கொள்ளாமலேயே சரி, சம்மதம் என்று தயக்கமின்றி பதிலளித்தாள். ஆனால் அடுத்த ஒரு நொடியில் அவளது எண்ண ஓட்டம் மாறியது. அவர் கேட்ட வார்த்தைகளின் தீவிரத்தை உணர்ந்ததும் அவளது கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன.
முகம் வெளிறிப்போன ஜிங்ஜிங் லூலியை பார்த்து உரத்த குரலில் கேட்டாள். ஜிங்ஜிங் தான் கேட்டதை நம்ப முடியாமல், மீண்டும் சொல்லுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும் என்று உரத்த குரலில் கேட்டாள். அவளது அறியாமையை கண்ட லூலியின் பார்வையில் ஒரு ஏமாற்றம் தெரிந்தது. தான் யாருடன் பேசுகிறோம் என்பது கூட தெரியாமல் ஒருத்தி சம்மதம் சொன்னது அவனுக்கு சலிப்பை தந்தது. அவன் தனது கண்களை ஒரு கணம் மூடிக்கொண்டு, வேறு வழி இல்லை, பழைய தந்திரத்தையே பயன்படுத்த வேண்டியதுதான் என்று நினைத்து கொண்டான். அவன் தனது தங்க பக்கெட் கடிகாரத்தின் பொத்தானை அழுத்தினான். கிளிக்! அந்த தனித்துவமான சப்தம் கேட்ட அடுத்த நொடி காலம் அப்படியே மெதுவாக உறைந்து போகத் தொடங்கியது. லூலியையும் ஜிங்ஜிங்கையும் சுற்றி ஒரு பிரகாசமான ஒளிமண்டலம் உருவானது. ஜிங்ஜிங் ஆச்சரியத்திலும் பயத்திலும் அப்படியே சிலையாக உறைந்து போனாள். அவளது வாய் லேசாக திறந்திருக்க கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. சுற்றியிருந்த மக்கள் அனைவரும் ஓடிக்கொண்டிருந்த வாகனங்கள், காற்றில் பறந்த தூசி என அனைத்தும் அப்படியே நின்றிருப்பதை அவள் கண்டாள். நடுக்கத்துடன் லூலியை பார்த்து அவள் கேட்டாள், இங்கே என்ன நடக்கிறது? இவர்கள் எல்லோரும் ஏன் அசையாமல் இருக்கிறார்கள்? சுற்றியுள்ள அனைவரும் சிலைகளைப் போல உறைந்து நிற்பதைக் கண்டு ஜிங்ஜிங் நடுங்கினாள். இவர்கள் ஏன் இப்படி உறைந்து விட்டார்கள் என்று அவள் கதறினாள். லூலியின் கண்களில் அந்த கடிகாரத்தின் பிரதிபலிப்பு மின்னியது. அவள் மெல்லியதாக புன்னகைத்தார். ஜிங்ஜிங் ஒரு அடி பின்னால் எடுத்து வைத்தபோது திடீரென அவளுக்கு முன்னால் ஒரு பிரம்மாண்டமான ஒளித்திரை தோன்றியது. அதில் அவளது முழு பெயரும் அவளது ஆயுட்காலத்தின் துல்லியமான கணக்கும் ஓடிக்கொண்டிருந்தது. ஆயுள் இருப்பு 56 ஆண்டுகள், 11 மாதங்கள், 23 நாட்கள், 19 மணி நேரம், 53 நிமிடங்கள் மற்றும் 2 நொடிகள். ஜிங்ஜிங்கின் கண்கள் அதிர்ச்சியில் பிதுங்கின. அவளால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. அவளது உதடுகள் நடுங்கின. பயத்தில் அவளது முகம் வெளிரி போய் வியர்வை வழியத் தொடங்கியது. அவள் லூலியை பார்த்து, யார் நீங்கள் என்று திக்கித் திணறிக்கொண்டே கேட்டாள். லூலி நிமிர்ந்து நின்று ஒரு திறந்த மனதுடன் அவளை பார்த்து பேசத் தொடங்கினார். லூலி அவளை தீர்க்கமாக பார்த்து சொன்னான், உனக்கு இன்னும் புரியவில்லை என்றால் நான் நேரடியாக சொல்கிறேன். உன்னுடைய இந்த ஆயுட்காலத்தை கொடுத்து அதற்கு பதிலாக நீ எவ்வளவு வேண்டுமானாலும் பணத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஜிங்ஜிங்கின் கண்கள் மீண்டும் அதிர்ச்சியில் விரிந்தன. பணத்திற்காக தவித்த அவளுக்கு இது ஒரு விசித்திரமான, அதே சமயம் திகிலூட்டும் வாய்ப்பாக தெரிந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு லூலி காட்டிய அந்த மர்மமான ஒளித்திரை மறைந்தது. நகரத்தின் மேல் கவிழ்ந்திருந்த அந்த நேரத்தின் மந்த நிலை விலகியது. உலகம் மீண்டும் பழைய வேகத்தில் இயங்கத் தொடங்கியது. நடந்தவற்றை நம்ப முடியாமல் குழம்பிய ஜிங்ஜிங் அப்படியே தார் சாலையில் சரிந்து விழுந்தாள். அவள் உடல் பயத்தில் நடுங்கியது. உடல் முழுவதும் வியர்வை நனைத்திருந்தது. தரையை வெறித்து பார்த்தபடி, உண்மையிலே என் ஆயுட்காலம் முடிந்து விடுமா, நான் இறந்து விடுவேனா என்று பிதறினாள். அவள் அருகே நின்றிருந்த லூலியின் கால்களை அவள் நிமிர்ந்து பார்த்தாள். லூலி மென்மையான குரலில் அவளிடம், கவலைப்படாதே, இந்த பயம் என்று கூறத் தொடங்கினார். இந்த பலவீனமான உணர்வு விரைவில் உன்னை விட்டு போய்விடும் என்று லூலி கூறினார். அவர் தனது கண்களை சற்றே சுருக்கி ஒரு வஞ்சகமான புன்னகையுடன் தனது சட்டை பையிலிருந்த ஒரு தங்க அட்டையை எடுத்து அவளிடம் நீட்டினார். உனது ஆயுளில் 3 ஆண்டுகளை நீ எனக்கு விற்றுவிட்டாய். அதற்கு பிரதிபலனாக உனது கணக்கில் 9,90,000 யுவான் நான் செலுத்துகிறேன் என்றார். அந்த வினாடியே ஜிங்ஜிங் துள்ளி எழுந்து லூலியின் கைகளில் இருந்த அந்த தங்க அட்டையை பிடுங்கிக் கொண்டாள். அதை தனது மார்போடு இருக்க அணைத்துக் கொண்டவளின் கண்களில் ஒரு விதமான வெறித்தனமான ஆசை தெரிந்தது. 9,90,000 9,90,000 என்று அந்த தொகையை திரும்ப திரும்ப முணுமுணுத்தாள். லூலி அவளை நோக்கி திரும்பி ஒரு கசப்பான உண்மையை நினைவுபடுத்தினார். ஜிங்ஜிங், நீ உனது நீண்ட ஆயுளின் ஒரு பகுதியை விற்றுவிட்டாய். எனவே உனது உடல்நிலை இப்போது எப்படி இருக்குமென்றால், சாதாரணமாக இன்னும் 3 ஆண்டுகள் கழித்து உனது உடல் எப்படி இருக்குமோ அதே நிலையில்தான் இப்போது இருக்கும் என்று எச்சரித்தார். லூலி அந்த பாதிப்புகளை விவரிக்க முயன்றபோது மகிழ்ச்சியில் தத்தளித்துக் கொண்டிருந்த ஜிங்ஜிங் அவரை பேசவே விடவில்லை. வெறும் 3 ஆண்டுகள்தானே, இதில் பெரிய வித்தியாசம் ஒன்றும் தெரிந்துவிடப் போவதில்லை என்று அவள் அலட்சியமாக சொன்னாள். தனது கைகளில் இருந்த அந்த தங்க அட்டையையும் அதில் ஏறியிருந்த பெரும் தொகையையும் பார்த்தபடி, இப்போது நான் என் கடன்கள் அனைத்தையும் அடைத்துவிடலாம், அதுபோக என்னிடம் ஒரு பெரிய தொகையும் மிஞ்சும் என்று உற்சாகமாக கத்தினாள். ஜிங்ஜிங்கின் உதடுகளில் ஒரு அகன்ற புன்னகை படர்ந்தது. நான் ஒரு சிறந்த அழகு கலை நிபுணரிடம் சென்று ஒரு சிறிய சிகிச்சை எடுத்துக்கொண்டால் போதும், இந்த 3 வருட முதுமையை நான் எளிதாக மறைத்து விடுவேன் என்று மிதப்பில் கூறினாள். லூலி தனது உதடுகளை இறுக்கக் கொண்டு அவளை ஒரு எரிச்சலான பார்வையுடன் பார்த்தார். மனிதர்கள் எவ்வளவு முட்டாள்தனமாக தங்கள் உயிரை பணத்திற்காக தூக்கி எறிகிறார்கள் என்பது அவருக்கு புரிந்தது. ஜிங்ஜிங் விடைபெறும் விதமாக அவருக்கு ஒரு முத்தத்தை காற்றில் பரவ விட்டுவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள். ஜிங்ஜிங் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து தனது கைகளை அசைத்துக் கொண்டு பணத்தை கொண்டாடிக் கொண்டு ஓடினாள்.
அவளது அறியாமையைக் கண்டு லூலி ஒரு சிறிய பெருமூச்சு விட்டார். தனது ஒரு கையால் கண்ணாடி சட்டையை சரி செய்தபடி அவள் சென்ற திசைக்கு நேர் எதிர் திசையில் நடக்கத் தொடங்கினார். இரவு நேர நகரத்தின் மின்னும் விளக்குகளையும் வானளாவிய கட்டிடங்களையும் பார்த்தபடி லூலி சில எண்ணங்களில் ஆழ்ந்தார். சமீப காலமாக ஒவ்வொரு இரவும் அவரது உதவியாளர் யுன்பிங் காரை ஓட்ட லூலி பின்னிருக்கையில் அமர்ந்து ஜன்னல் வழியாக நகரத்தை வேடிக்கை பார்ப்பது வழக்கமாகிவிட்டது. அந்த பிரம்மாண்டமான நகரத்தின் வீதிகளில் தன் கண்களால் தேடியபடி அவர் பயணித்தார். அந்த பயணத்தின் போது பகலில் மனிதர்கள் காட்டும் முகமூசிகளுக்கு பின்னால் இருக்கும் உண்மையான ஏக்கங்களையும் துயரங்களையும் அவர் உற்று நோக்கினார். ஒவ்வொரு மனிதனின் முகத்திலும் அவர்கள் அறியாமலேயே ஓடிக்கொண்டிருக்கும் காலத்தின் கணக்கை அவர் மனதிற்குள் கணித்துக் கொண்டிருந்தார். இரவு நேர நகரத்தின் அந்த பெரும் கூட்டத்தை பார்த்தபடி லூலி ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார். ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே நடமாடுகிறார்கள், ஆனால் நான் தேடுவது என்னுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள துணியும் அந்த சிலரைத்தான் என்று எண்ணினார். எப்போதும் உறங்காத இந்த நகரத்தில் தங்களின் பொருளாதார சுமையால் நசுங்கி போன மனிதர்கள் ஏராளம் என்பது அவருக்கு நன்கறியும். அப்போது அவருக்கு ஒரு பழைய நினைவு வந்தது. ஒருமுறை லூலியிடமிருந்து அந்த தங்க அட்டையை பெற்றபோது ஒரு மனிதன் குழந்தை போல கதறி அழுதான். அவன் சுமந்து வந்த பாரமான கடன் சுமையை நான் இறக்கி வைத்தேன், அவனுக்கு நான் உதவினேன் என்று லூலி தனக்குள் ஒரு நியாயத்தை சொல்லிக் கொண்டார். தனது கோட்பையில் கைகளை இட்டுக்கொண்டு பாதி மூடிய கண்களுடன் லூலி மெதுவாக நடந்தார். அவரது சிந்தனைகள் இப்போது திருண்ட பக்கம் திரும்பின. யாரோ ஒருவனுக்கு நான் உதவியிருக்கலாம், அதே சமயம் மற்றொருவரை அவரது பேராசை மற்றும் ஆசைகளின் படுகுழையில் நான் தள்ளிவிட்டிருக்கிறேன் என்று உணர்ந்தார். லூலியின் மனக்கண்ணில் அந்த தங்க கடிகாரத்தின் முட்கள் இடைவிடாமல் ஓடிக்கொண்டிருந்தன. காலம் என்பது ஒரு நெம்பல்கோல் போன்றது. அதற்கு நல்ல குணமோ கெட்ட குணமோ கிடையாது. அதை கையாளுபவர்களின் நோக்கத்தை பொறுத்துதான் அது மாறும் என்று தத்துவமார்த்தமாக எண்ணினார். தனது உணர்ச்சியற்ற கண்களை சற்றே திறந்து பார்த்தபோது ஒரு விசித்திரமான கற்பனை அவர் மனதில் தோன்றியது. தனது கடிகாரத்தின் அந்த மெல்லிய தங்கச் சங்கிலி தனது மணிக்கட்டை மிகவும் இறுக்க பிணைத்திருப்பது போன்ற ஒரு உணர்வு அவருக்கு ஏற்பட்டது. காலம் என்பது இப்போது எனக்கு ஒரு கருவி மட்டுமல்ல, அது எனது உடலின் ஒரு அங்கமாகவே மாறிவிட்டது என்று அவர் உணர்ந்தார். அப்போது திடீரென லூலியின் புருவங்கள் சுருங்கின. கடிகாரத்தின் முட்களை உற்று பார்த்த அவருக்குள் ஒரு விசித்திரமான முன்னெச்சரிக்கை உணர்வு ஏற்பட்டது. ஏதோ ஒன்று மாறப்போகிறது அல்லது ஒரு புதிய சவால் வரப்போகிறது என்பதை அவரது உள்ளுணர்வு எச்சரித்தது. காரை ஓட்டிக் கொண்டிருந்த யுன்பிங் முன்கண்ணாடியின் வழியாக பின்னிருக்கையில் அமர்ந்திருந்த லூலியை பார்த்தார். லூலியின் முகத்தில் தெரிந்த அந்த மாற்றத்தையும் ஆழ்ந்த சிந்தனையையும் கவனித்த அவர், லூலி தனது மோவாயை தடவியபடி கார் ஜன்னலுக்கு வெளியே ஓடிக்கொண்டிருந்த இரவு நேர காட்சிகளை உற்று நோக்கினார். ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ந்திருப்பதை அவர் உள்ளுணர்வு உணர்த்தியது. அவர் தனது கவனத்தை தனது சொந்த ஆயுட்காலத்தில் மீது திருப்பினார். திரையில் தெரிந்த அந்த எண்கள் பிரமிக்கத்தக்க வகையில் இருந்தன. மீதமுள்ள ஆயுள் 981 ஆண்டுகள், 102 நாட்கள், 19 மணி நேரம், 43 நிமிடங்கள் மற்றும் 21 நொடிகள். கிட்டத்தட்ட ஒரு மில்லினியம். சாதாரண மனிதர்கள் கற்பனை செய்தும் பார்க்க முடியாத ஆயுள்ளது. அந்த கருப்பு நிற கார் அமைதியாக இரவு வீதிகளில் நழுவிச் சென்றது. நான் இனி எதிலுமே தலையிடாமல் காலத்தின் போக்கிலேயே சும்மா இருந்தால் கூட என்று லூலி எண்ணினார். தனது கீழுதட்டை விரல்களால் மென்மையாக தொட்டவர் திடீரென மெலிதாகச் சிரித்தார். அந்தச் சிரிப்பில் ஒருவித ஏளனமும் அதிகாரமும் கலந்திருந்தது. கண்களை மெதுவாக மூடிக்கொண்ட அவர் ஒரு ஆழமான சிந்தனையில் மூழ்கினார். இன்னும் 980 ஆண்டுகள் வாழப்போகிறோம் என்ற எண்ணத்துடன் லூலி மீண்டும் கார்ஜனம் வழியாக வெளியே பார்த்தார். அவரது உதட்டு ஓரங்களில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. ஆனால் அடுத்த கணமே அவருக்குள் ஒரு சலிப்பு ஏற்பட்டது. இவ்வளவு நீண்ட காலத்தை பற்றி சும்மா நினைத்து கொண்டிருந்தாலே எனக்கு பயங்கரமான சலிப்பு உண்டாகிறது என்று அவர் எண்ணினார். அந்த கருப்பு நிற காரின் சக்கரங்கள் வேகமெடுத்தன. லூலி தனது சிந்தனையை மாற்றிக்கொண்டார். இவ்வளவு பெரிய அளவிலான காலத்தை சும்மா வைத்திருக்கக்கூடாது, அதை உருப்படியாக செலவிட வேண்டும் என்று முடிவு செய்தார். ஜன்னல் கண்ணாடியில் தெரிந்த தனது சொந்த பிம்பத்தை சற்றே சாய்ந்த பார்வையில் உற்று பார்த்தார். இந்த உலகத்தை என் கைகளாலேயே ஒரு சிறந்த இடமாக மாற்ற வேண்டும். காலப்போக்கில் அந்த மாற்றம் எப்படி நிகழ்கிறது என்பதை என் கண்களாலேயே நேரில் பார்க்க வேண்டும் என்று லூலி உறுதி பூண்டார். ஜன்னலுக்கு வெளியே எரிந்து கொண்டிருக்கும் விளக்குகளையும் வானளாவிய கட்டிடங்களையும் பார்த்த லூலியின் மனதில் ஒரு பிரம்மாண்டமான கனவு உருவானது. ஒரு உண்மையான யுட்டோப்பியா, அதாவது ஒரு குறையற்ற இலட்சிய உலகத்தை நான் உருவாக்க வேண்டும் என்று அவர் எண்ணினார். தனது டையை சரி செய்து கொண்டு நிமிர்ந்து அமர்ந்தார். இந்த கிரகத்திற்கு மேலேயே தான் அமர்ந்திருப்பது போன்றும் இந்த பூமிப்பந்திற்கு தான் ஒரு கடவுளாக மாற வேண்டும் என்றும் அவர் கற்பனை செய்து பார்த்தார். ஆனால் அந்த தெய்வீக நிலையை அடைய இன்னும் ஒரு சிறு தடை இருப்பதை அவர் உணர்ந்தார். 1000 ஆண்டுகளைத் தொட எனக்கு இன்னும் சரியாக 19 ஆண்டுகள் தேவை என்று அவர் கணக்கு போட்டார்.
தனது உள்ளங்கையை விரித்து பார்த்தபோது அதில் ஒரு சிறிய ஒளிப்பொறி தோன்றி மறைந்தது. அது அவர் சேமித்து வைத்திருக்கும் அந்த அபரிமிதமான காலத்தின் ஆற்றல். லூலி தனது ஆற்றலை உற்று பார்த்தபடி தனது அடுத்த கட்ட நகர்வு சாதாரணமாக இருக்காது என்பதை உணர்ந்தார். தனது உள்ளங்கையில் மின்னிய அந்த ஒளிப்பொறியை லூலி உற்று பார்த்தார். அவரது அபரிமிதமான சக்திகள் இப்போது அவரது உடலின் ஒரு அங்கமாகவே மாறிவிட்டதை அவரால் உணர முடிந்தது. முன்னெப்போதும் இல்லாத வகையில் அந்த முன்னெச்சரிக்கை உணர்வு அவருக்குள் தீவிரமடைந்தது. நான் அந்த 1000 ஆண்டுகளை எட்டும்போது என்று அவர் ஆழமாக சிந்தித்தபோது அவரது கையில் இருந்த அந்த ஒளி மறைந்து அதற்கு பதிலாக அந்த தங்கப்பக்க கடிகாரம் தானாக தோன்றியது. 1000 ஆண்டுகள் என்ற அந்த இலக்கை அடையும்போது தனது திறன்கள் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு ஒரு மாபெரும் மாற்றத்தை சந்திக்கும் என்பதை அவர் உணர்ந்தார். அது எப்படி நிகழும் என்ற வியப்பில் அவர் ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டார். பிறகு அந்த மாற்றத்தை காணப்போகும் ஆவலில் லூலி மெலிதாகச் சிரித்தார். அதே நேரத்தில் காரின் முன்னிருக்கையில் பேங்க் ஸ்டீரிங்கை இறுக்கமாக பற்றிக்கொண்டு காரை செலுத்திக் கொண்டிருந்தார். லூலியின் பின்னால் இருக்கும் அந்த அமைதிக்குள்ளே ஏதோ ஒரு மாபெரும் சக்தி உருவாவதை அவரும் உணர்ந்தார். ஸ்டீரிங்கை இறுக்கமாக பற்றிக் கொண்டிருந்த பேங்க் முன்கண்ணாடி வழியாக லூலியை ஒரு கணம் பார்த்து, பாஸ், என்னாச்சு, ஏதேனும் பிரச்சனையா என்று மெதுவான குரலில் கேட்டார். லூலி தனது கண்களை தாழ்த்தி மூடிக்கொண்டார். ஒன்றுமில்லை என்று சுருக்கமாக பதிலளித்தவர் பிறகு சற்றே மென்மையாக, உங்கள் அனைவரிடமும் நான் கேட்க வேண்டிய மன்னிப்பை பற்றித்தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று ஆச்சரியமான ஒரு கருத்தைச் சேர்த்தார். பேங்க் ஒரு கணம் லூலியை யோசனையுடன் பார்த்துவிட்டு மீண்டும் சாலை பக்கம் தனது பார்வையை திருப்பிக் கொண்டு மௌனமானார். லூலிக்கு இது குழப்பமாக இருந்தது. பேங்க் ஏன் திடீரென அமைதியானார் என்று புரியாமல் அவரை பார்த்தார். அப்போது பேங்க் தனது சோதமான கண்களை தாழ்த்தி, எல்லாவற்றிற்கும் நன்றி பாஸ் என்று தழுதழுத்த குரலில் கூறினார். மீண்டும் சாலையை உற்று பார்த்தபடி பேங்க் மிகவும் நிதானமாக சொன்னார், என்னை போன்ற ஒரு தகுதியற்ற மனிதன் இந்த உன்னதமான நிலையை அடைவான் என்றோ இவ்வளவு பெரிய மாற்றங்களை காண்பான் என்றோ நான் கனவிலும் நிலைத்து பார்க்கவில்லை. பேங்க் தனது எண்ணங்களில் மூழ்கியிருந்தபோது லூலி திடீரென அவரது பெயரை உரத்த குரலில் அழைத்தார். அந்த சத்தத்தில் அதிர்ந்து போன பேங்க் கண்களில் ஒருவித அச்சத்துடன் சட்டென திரும்பி பார்த்தார். லூலி மெலிதாகச் சிரித்து, பேங்க், நீ அதிகம் யோசிக்கிறாய் என்று கூறி அவரை இயல்பு நிலைக்கு கொண்டு வந்தார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் நான் செல்லும் பாதையில் என்னை பின்தொடர்ந்து வருவது மட்டும்தான் என்று உறுதியளித்தார். லூலி தனது கையின் பின்பக்கத்தால் உதட்டை தடவியபடி ஒரு தந்திரமான புன்னகையை வெளிப்படுத்தினார். நமது நித்திய கிளப் இப்போது ஒரு மிக முக்கியமான கட்டத்தை அடைந்துள்ளது என்று தொடங்கினார். லூலி பேங்கை பார்த்து, நீ எனக்கு ஒரு விலையுயர்ந்த வாள் போன்றவன் என்று சொன்னதை கேட்டதும் பேங்க் வியப்பில் தனது தலையை திருப்பி லூலியை பார்த்தார். லூலியின் வார்த்தைகள் அவருக்கு ஒரு புதிய உத்வேகத்தை தந்தன. அந்த கருப்பு நிற கார் இரவு வீதிகளில் வேகமாக சென்று கொண்டிருக்க 2 மனிதர்களின் குரல்களும் அந்த அமைதிச் சூழலில் எதிரொலித்தன. லூலியின் வார்த்தைகளை கேட்ட பேங்க், புரிந்தது பாஸ், நான் அனைவற்றையும் கவனித்துக் கொள்கிறேன் என்று உற்சாகமாக உரத்த குரலில் கூறினார். அவர் உணர்ச்சி வசப்படுவதைக் கண்ட லூலி, முதலில் சாலையை கவனி என்று மென்மையாக சிரித்துக்கொண்டே எச்சரித்தார். அப்போது லூலியின் ஹைபேசியில் ஒரு புதிய செய்தி வந்ததற்கான சத்தம் கேட்டது. அவர் ஆர்வத்துடன் தனது போனை எடுத்து பார்த்தார். அது அவரது பழைய நண்பரான லீ யாங் அனுப்பிய செய்தி. அந்த செய்தியில், எனக்கு விரைவில் திருமணம் நடக்கப் போகிறது, அதனால் நானும் எனது வருங்கால மனைவியும் நமது பழைய நண்பர்களையும் சக குழுவினரையும் சந்திப்பதற்காக ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம், நீ கண்டிப்பாக வரவேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தது. அந்த செய்தியை தனது போன் சிறையில் பார்த்த லூலியின் கண்கள் ஒரு நிமிடம் நிலைத்தன.